அன்னைக்கு அந்த நாகராணி அம்மாவோட உருவத்துல நம்ம ரமேஷை ஏமாத்தி கூட்டிட்டு போய் சாகடிச்சான்னு தெரியும்ல. அந்த நேரத்துல அமிர்தா அங்கத்துக்கு போக போறா. அப்படி ஒருவேளை போயிருந்தா கூட நாம அங்க போயிருந்தப்ப நம்ம கண்ணில் பட்டிருக்க மாட்டாளா? யாருக்கு சந்தேகம் வராத மாதிரி காரியத்தை முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்றா. ஏய் சீக்கிரம் போ. எனக்கு என் மருமக மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்ல. ஆமா, நான் எங்கேயும் வர மாட்டேன். எதுக்காக நான் அந்த இடத்துக்கு வரணும்? நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே. ஆதாரமே இல்லாத உங்களோட சந்தேகங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் எந்த பாபா கிட்டயும் வர மாட்டேன். அமிர்தா, நீ உன்னோட சக்திகளை எல்லாம் இழந்துட்டீனா மறுபடியும் அந்த சக்திகளை எல்லாம் அடையிற வரைக்கும் நீ ஒரு சாதாரண மனுஷியாத்தான் இருப்ப. ஜாக்கிரதை. அப்பா, அம்மா, என்னால முயற்சி நான் செஞ்சுட்டேன். இதுக்கு மேல அந்த பரமேஸ்வரன் தான் உங்க 2 பேரையும் காப்பாத்தணும். என்னடா நடக்குதுங்க? டேய் வாங்கடா, முதல்ல இங்கிருந்து ஓடிடலாம். இந்த பிரச்சனையே நமக்கு வேணாடா. எங்க எல்லாரும் எங்க போனாங்க?
எனக்கு என்ன நடக்குதுங்க? எனக்கும் ஒன்றும் புரியல சரோஜா. முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடலாம். வா. எங்க அமுதா? அமுதா என்ன ஆச்சு? அமுதா பேசுங்க. தலை சுத்துதா? தண்ணி கொடுக்கவா? அமிர்தா இங்க பாருங்க, தண்ணி குடிங்க. அமிர்தா எழுந்துறீங்க. வேண்டாம். அமிர்தா உங்களுக்கு என்ன ஆச்சு? என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ். முதல்ல இருந்து மேல உட்காருங்க வாங்க. அமிர்தா உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு எனக்காவது சொல்லுங்களேன் ப்ளீஸ். வளையல கொண்டு வரேன்னு வந்தவ இப்ப புதுசா நாடகம் போட ஆரம்பிச்சிட்டா. பாட்டி ப்ளீஸ், நான் பேசாம சும்மா இருக்கேங்கிறதுக்காக உங்க இஷ்டத்துக்கு என் மனைவி மேல பழியை சுமத்துனா நல்லா இருக்காது. அர்ஜுன், உன் பொண்டாட்டி ஒழுங்கா இருந்தா நாங்க இந்த அளவுக்கு பேச வேண்டிய அவசியம் வந்திருக்காதா? போதும். எல்லாருமா சேர்ந்து என் மருமகளை சந்தேகப்பட்டது போதும். ஏதோ ஒரு வளையல வச்சுக்கிட்டு பாவம் ஒரு பொண்ணு மனசை இந்த அளவுக்கு வேதனைப்படுத்துவீங்க? தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இத்தோட விட்டுருங்க. அது எப்படி ஹேமா விட முடியும்? இது எங்க ஃப்ரெண்டு ரமேஷோட சாவு சம்பந்தப்பட்ட விஷயம். அமிர்தா வளையல் அங்க கிடைச்சிருக்கும் போது அவன் மேல சந்தேகப்படாம இருக்க முடியுமா? என்னமோ வளையல கொண்டு வரேன்னு வந்தா காட்டட்டும், நாங்கெல்லாம் போயிடுறோம். எங்க வளையல்? வளையல் உண்மையிலேயே இருக்கா இல்ல அதுவும் கதை தானா? போதும், நிறுத்துங்க. இப்ப என்ன, உங்களுக்கு வளையல காட்டணும் அவ்வளவுதானே? புலம்புனீங்களே, இதானே அந்த வளையல்? புடிங்க.
இருக்கும். இது ஏதோ ஏமாத்து வேலையா இருக்கு. ஏமாத்து வேலையா? கண்ணு முன்னாடியே சாட்சியை காட்டினாலும் ஏமாத்து வேலைன்னு சொல்றீங்க. இந்த வழியில பார்த்த அப்புறமும் உங்களுக்கு என் மேல சந்தேகம் போகல? அப்படி இல்லம்மா, அது இது பாருங்க மாமா, நீங்க வளையல காட்டுன்னு சொன்னீங்க, நான் காட்டிட்டேன். இப்பவாவது என் மேல தேவையில்லாம சந்தேகப்படுறத விட்டுடுங்க. ஏன் மாமா, நான் இந்த வீட்டுக்குள்ள வந்து முழுசா ஒரு வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள எல்லாரும் என்ன ஒரு கொலைகாரி மாதிரி, ஏதோ தப்பு பண்ணவ மாதிரி பாக்குறீங்களா? உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க மாமா, யாரு சரி யாரு தப்புன்னு அப்பாவது புரியுதான்னு பார்க்கலாம். உன் பேச்சு ரொம்ப அதிகமாயிட்டே போகுது அமிர்தா. பாட்டி, நீங்க கேட்ட சாட்சியை நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். கொஞ்ச நேரம் தனியா இருக்க விரும்புறேன், தயவு செஞ்சு போங்க. இப்போ உங்களுக்கு திருப்தியா அத்தை? அவ கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும். வாங்க, நம்ம எல்லாரும் வெளியில போலாம். எங்க அமிர்தா, என் குடும்பத்தில் உள்ளவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இனிமே யாரா இருந்தாலும் சரி, உங்களை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட இந்த அர்ஜுனோட ஸ்வரூபத்தை அவங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி பதில் கொடுப்பா உங்களுக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் என்னைக்கு இருந்தாலும் உங்க பக்கம் தாங்க நிற்பேன். ஐ லவ் யூ அமிர்தா. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அமிர்தா, எல்லாமே நீ நினைச்ச மாதிரி நடக்கிறதா இருந்தா அப்புறம் அந்த ஆண்டவனுக்கு என்ன மதிப்பு சொல்லு? எல்லாம் நீ நினைச்ச மாதிரியே நடக்கும், நீ நினைச்ச நேரத்திலேயே நடக்குங்கிற எண்ணத்தை முதல்ல உன் மனசுல இருந்து தூக்கி எறிய அமிர்தா. இங்க நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் தான். எது நடந்தாலும் கடைசியில நடக்கிறது அந்த ஆண்டவனோட விருப்பமா. அமிர்தா, நீ இப்பதான் உன்னோட குடும்ப வாழ்க்கைக்குள்ள அடியை எடுத்து வச்சிருக்க. இன்னும் நீ இந்த மனித உணர்வுகள்ல நீ முழுகி வெந்து நொந்து நரகத்தை அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நீ நினைச்ச மாதிரி சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அதுல நீ எதையெல்லாம் அடைய போற, எதையெல்லாம் இழக்க போறன்னு எதுவும் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை அமிர்தா, உன்னோட பயணத்துல நீ இன்னும் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கு. இனிமே நீ போக போற பாதை ரொம்ப ரொம்ப கடுமையானதா இருக்கும். அந்த பாதையில நீ யாரோட உதவியும் இல்லாம தனி மனுஷியா உன்னால போக முடியுமா? அந்த தைரியம், திறமை, அறிவு உன்கிட்ட இருக்கா? இருந்தாலும் இருக்கலாம். ஆனா அமிர்தா, இனிமே உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பிழைக்க வேண்டிய சூழ்நிலையில மாட்டிப்ப. எச்சரிக்கையாயிரு அமிர்தா, எச்சரிக்கிறேன். ஓம் நம சிவாய். அம்மா, இதுல ஏதோ ஏமாத்து வேலை இருக்குன்னு எனக்கு பலமா தோணுதுமா. இது ரெண்டத்துல எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உண்மையை ரொம்ப நேரத்துக்கு நம்மால மூடி மறைக்க முடியாது. உண்மை என்னங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சு போயிடும்.
எப்படிமா? நகை செய்யற ஆச்சாரிய வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அமிர்தாவோட சாயம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளுத்து போயிடும். இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணும். நான் அப்பவே போன் பண்ணிட்டேன். இந்நேரத்துக்கு அவர் வந்திருக்கணுமே. என்ன அத்தை நடக்குது இந்த வீட்ல? வீட்டு மருமகளை நம்ப மாட்டீங்க, யாரும் நகை செய்யறவங்க சொல்றதையெல்லாம் நம்புவீங்களா அத்தை நீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. வெளி ஆளுங்க மேல இருக்கிற நம்பிக்கை குடும்பத்துல இருக்கிறவங்க மேல இல்ல இல்ல? விஷ்ணு, உன் பொண்டாட்டியை கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டே இருக்க சொல்லு. ஏமா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? சில விஷயங்கள் மேல உடனே நம்பிக்கை வராது. அமிர்தா சொல்றது உண்மையா இருந்தா இந்த வளையல் அவளுது இல்லைன்னா ஏன் பயப்படணும்? ருத்ரா, இந்த வளையலையும் அந்த வளையலையும் டேபிள் மேல வை. எந்த நிமிஷமும் அவர் வந்துருவாரு. அப்ப எல்லாம் தெரிஞ்சிடும். அம்மா, எனக்கு என்னமோ அமிர்தா கொடுத்த இந்த வளையல் டூப்ளிகேட்னு தோணுது. ஒரு வேளை இதுல ஏதாவது அவ கைவரிசையை காட்டியிருந்தா இந்த ருத்ராவோட சுயரூபத்தை அவளுக்கு காட்ட வேண்டியது வரும். வணக்கங்க. ருத்ரா, விஷ்ணு, ஆச்சாரி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். போய் கூட்டிட்டு வாங்க. என்ன அமிர்தா, எங்க உன் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுமோன்னு பயமா இருக்கா? இதான் இந்த வளையல் தான் எங்க ரமேஷோட பாடி பக்கத்துல கிடைச்சது. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க ஆச்சாரி. நான் வந்ததே அதுக்காகத்தானுங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க.